வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ள நிலையில் அதே நேரத்தில் திமுக, அதிமுக வேட்பாளர்களின் வேட்புமனுவை ஏற்பதில் இழுபறி ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணன் மனோ இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணன் மனோ, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். வடசென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் வேட்புமனு ஏற்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18வது நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனுக்கள் கடந்த 20ஆம் தேதி தொடங்கி நேற்றுடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் இந்த வேட்புமனு பரிசீலனை இன்று நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த வேட்புமனு பரிசீலனைக்காக வேட்புமனு அளிக்க வேட்பாளர்கள் அவரது வேட்புமனு அளித்த அரசு அலுவலகங்களுக்கு வருகை தந்துள்ளனர். இந்நிலையில் வடசென்னை தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அலுவலகம் பேசன்பிட் வடக்கு வட்டார துணை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த வேட்புமனு பரிசீலனைக்காக திமுக வடசென்னை வேட்பாளர் கலாநிதி வீராசாமி, அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ மற்றும் பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் ஆகியோர் வருகை தந்துள்ளனர். இந்நிலையில் வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் கடந்த 25ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்தார். மேலும் பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் அவர்களின் வேட்புமனு ஏற்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்களின் வேட்புமனு மீதான பரிசீலனை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களது தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணன் மனோ.